எஸ்மான்ன சம்பதோ ராஜ்யம் தாரா பிராண குலம் பிரஜாஹ ஆசன் சபத்ன விஜயோ லோகாச்சயதனுகிரஹா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகில கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். அவரிடமிருந்துதான் நம்முடைய ராஜபோக வாழ்வு, நல்ல மனைவிகள், உயிர்கள், சந்ததியினர், பிரஜைகளை ஆளும் சக்தி, எதிரிகளை வெல்லும் சக்தி மற்றும் எதிர்காலத்தில் உள்ள உயர் கிரகங்களில் வாழும் வசதி ஆகிய அனைத்தும் சாத்தியமாகியுள்ளன. நம்மீதான அவரது தனிப்பெரும் கருணையே இதற்கு காரணமாகும். பொருளுரை. நல்ல மனைவி, நல்ல வீடு, போதுமான நிலம், நல்ல குழந்தைகள், செல்வ சிறப்புள்ள குடும்பங்களுடனான உறவு, எதிரிகளை வெல்லும் சக்தி ஆகியவையும், புண்ணிய செயல்களால் அடையப்படும் சொர்க்கலோக வாழ்வு ஆகியவையும் பௌதீக செழுமை எனப்படுகின்றன. இவ்வசதிகள் கிடைப்பதற்கு ஒருவரது கடின உழைப்பு அல்லது நேர்மையான வழிகள் மட்டுமல்லாமல் பகவானின் கருணையும் காரணமாகும். ஒருவரது சொந்த முயற்சியால் அடையப்படும் செழுமையும் பகவானின் கருணையையே சார்ந்ததாக உள்ளது. சுய முயற்சியுடன் பகவானின் அருளும் வேண்டும். பகவானின் அருளின்றி சுய உழைப்பால் மட்டுமே யாராலும் வெற்றியடைய முடியாது. கலியுக மனிதன் பகவானின் அருளில் நம்பிக்கை கொள்ளாமல் சுய முயற்சியில் மட்டும் நம்பிக்கை கொள்கிறான். இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு சந்நியாசியும் கூட சிகாகோ நகரில் சொற்பொழிவாற்றும் போது பரமபுருஷரின் அருளை மறுத்தே பேசினார். ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் நான் காண்பதை போல் வெற்றியளிப்பதற்குரிய இறுதியான அனுமதி பகவானின் கரங்களில் உள்ளது. இதுவே வேத முடிவாகும். யுதிஷ்ட மகாராஜன் தனது சொந்த வெற்றிக்கு பகவானின் அருளே காரணம் என்பதை ஒப்புக்கொள்கிறார். எனவே மிகச்சிறந்த அரசரும் பகவத் பக்தருமான யுதிஷ்டரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்வை பூரண வெற்றியடையதாக்க செய்து கொள்ள வேண்டும். பகவானின் அனுமதியின்றி ஒருவரால் வெற்றி பெற இயலுமானால் நோயாளிகளின் நோயை தீர்ப்பதில் எந்த மருத்துவரும் தோல்வியடைய மாட்டார். மிகச்சிறந்த மருத்துவர் ஒருவர் மிகவும் முன்னேற்றமான சிகிச்சை முறையால் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளித்த போதிலும் மரணம் சம்பவிக்கின்றது. ஆனால் மிகவும் நம்பிக்கையற்ற நிலையிலுள்ள ஒரு நோயாளிக்கு மருத்துவ சிகிச்சை இல்லாமலேயே ஆச்சரியப்படும் வகையில் நோய் குணமாகி விடுகிறது. எனவே நல்லதோ கெட்டதோ எல்லா செயல்களுக்கும் பகவானின் அனுமதிதான் உடனடியான காரணமாகும். ஒருவர் தான் அடைந்துள்ள வெற்றிகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும். யுதிஷ்ட மகாராஜர் பகவான் கிருஷ்ணருடைய கருணையை நினைத்து பார்க்கிறார். அவர் இங்க நினைக்கும் போது அவர் சொல்றார், நமக்கு இருக்கக்கூடிய இந்த ராஜபோக வாழ்வு, அவர் அரியணையில் இருக்கார், அவர் தான் மன்னர், அவரை தட்டி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. யாரும் கிடையாது அப்படின்னா சுதந்திரமான ஒரு மன்னர், உலகத்திலே மிகச்சிறந்த மன்னர், உலகம் மொத்தத்தையும் அவருடைய கொடியில் இருக்கு, உலகம் மொத்தமும் அவருடைய கொடியின் கீழ் இருக்கு. அவ்வளவு பெரிய மன்னர். ஆனா அவர் என்ன சொல்றார், இந்த ராஜபோக வாழ்வாகட்டும், நல்ல மனைவிகள் குறையே கிடையாது, உயிர்கள், சந்ததியினர், பிரஜைகள், பிரஜைகளை ஆளக்கூடிய சக்தி, நல்ல பிரஜைகள் இருக்கணும். மன்னன் நல்லா இருந்து பிரஜைகள் நல்லா இல்லைனாலும் கஷ்டம், ஆட்சி பண்ண முடியாது. ஒரு இடத்துல நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா நிர்வாகம் பண்றவங்க நல்லா இருக்கணும், அதே சமயத்துல நிர்வகிக்கப்படுறவங்களும் அதுக்கு ஒத்துழைச்சாதான் நிர்வாகம் பண்ண முடியும், இல்லைன்னா நிர்வாகம் பண்ண முடியாது. அதனால பிரஜைகளை ஆளக்கூடிய அந்த சக்தி, நல்ல ஒரு பிரஜைகள், எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி, அதுவும் ஒரு அவசியம். நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு, நிர்வாகத்துல இருக்கவங்களுக்கு பொதுவா நிறைய எதிரிகள் இருப்பாங்க. யுதிஷ்ட மகாராஜுக்கு யாரும் எதிரிகள் கிடையாது. அவர் கிருஷ்ண பக்தர். அவருக்குன்னு எந்த ஒரு நபருமே எதிரி கிடையாது. அவருக்குன்னு எந்த எதிரியும் கிடையாது. அவர் எல்லாரையுமே, எல்லா ஜீவன்களையுமே அவர் அவங்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும்னு தான் பார்க்கிறார். சுஹுருதா, நல்ல ஒரு நண்பனாகத்தான் அவர் செயல்படுறார். அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறார். அதுதான் ஒரு பக்தனுக்குரிய லட்சணம். யுதிஷ்ட மகாராஜர் ஒரு மிகச்சிறந்த பக்தர்.
அதனால அவருக்குன்னு எந்த எதிரிகளும் கிடையாது, எல்லோருக்கும் நண்பனாக அவர் இருக்கார். இருந்தாலும் அவர் இங்க என்ன சொல்றாருன்னா, எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி யார் இவங்களை எதிரிகளை நினைச்சாங்களோ அந்த நபர்கள், அவர்களை எல்லக்கூடிய சக்தி, வருங்காலத்துல உயர் கிரகங்கள்ல வசிக்கக்கூடியதுக்கான அனுமதி, இது எல்லாமே கிருஷ்ணருடைய கருணையினால கிடைச்சது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், இன்றைக்கு எத்தனை பேர் இதெல்லாம் நினைச்சு பார்க்கறாங்க? நல்ல வீடு, குழந்தைங்க, உற்றார் உறவினர், வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கிற வரைக்கும் கடவுளை பத்தி யோசிக்கவே மாட்டான். கடவுளை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே மாட்டான். எல்லாமே அவன் தன்னுடைய சொந்த உழைப்பால நினைச்ச மாதிரிதான், கிடைச்ச மாதிரிதான் நினைச்சுட்டு இருக்கான். எல்லாரும் அதான் நினைக்கிறான். எவ்வளவு கோடீஸ்வரனை கேட்டோம்னா ஒவ்வொருத்தனையும், நீங்க நிறைய புத்தகங்கள் இருக்கு. இன்னைக்கு நவீன காலத்துல பார்த்தோம்னா எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு. ஒருத்தன் எப்படி கோடீஸ்வரன் ஆகிறது, ஒருத்தன் எப்படி வாழ்க்கையில வெற்றி அடையிறது, இல்ல இது மாதிரி நிறைய நபர்கள் புத்தகம் எழுதுவாங்க தன்னை பத்தி. நான் எப்படி கோடீஸ்வரனானே, தற்கொலை பண்றது அது வேற விஷயம். எப்படி வாழ்க்கையில வெற்றி அடையிறது அப்படிங்கறத பத்தி நிறைய புத்தகங்கள் எழுதுவான். அவனே எழுதுவான், நான் எப்படி என் வாழ்க்கையில வந்தேன், நான் இந்த மாதிரி திட்டம் திட்டினேன், அந்த திட்டம் திட்டினேன், அப்படியே பட்டியல் மேல பட்டியல் போடுவோம். யாரு கடவுளுடைய கருணையினால நான் இந்த நிலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். அப்படியே யாராவது சொன்னானா அது சும்மா வாய் வார்த்தைக்கா இருக்கும், சும்மா பேருக்கு. எல்லாம் கடவுளோட கருணைங்க, அதெல்லாம் சும்மா பேருக்கு தான் நிறைய பேர் சொல்லுவோம், உள்ளார்த்தமா யாரும் சொல்றதும் கிடையாது. ஆனா கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே கடவுள் மேல தூக்கி போட்டுருவோம். கடவுள் ஏன் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு? சந்தோஷம் வரும்போது யோசிக்கவே மாட்டான், கடவுள் ஏன் எனக்கு இவ்வளவு சந்தோஷம் கொடுத்துருக்கார், கடவுளுக்கு நம்ம நன்றி கடனோட இருக்கணும். அதெல்லாம் மறந்துடும். கடவுள் அப்படி ஓரமா ஒதுங்கிடுவார். ஏதோ கோயிலுக்கு போய் ஏதோ என்னைக்கே ஒரு நாள் கோயிலுக்கு போய் ஏதோ பூஜை பண்றதோட நிறுத்திட்டு வந்துருவோம், கும்பிட்டுட்டு வந்துருவோம். ஆனா கஷ்டம் வந்தது அப்படின்னா உடனே தூக்கி கடவுள் தலையில போட்டுருவோம். கிருஷ்ணா என்னை ஏன் இப்படி சோதிக்கிற, உடனே கிருஷ்ணன் போயிடும். என்னை ஏன் இப்படி சோதிக்கிற, என்னமோ அவரு இவனுக்கு கஷ்டத்தை கொடுத்த மாதிரி. அவன் செஞ்ச கர்மாவுக்கு அவன் கஷ்டப்படுறான். ஆனா அந்த அறிவில்லாதனால என்ன நினைக்கிறான், அவர் என்னமோ இவனுக்கு கஷ்டத்தை கொடுத்த மாதிரி, கிருஷ்ணா என்னை ஏன் நீ இப்படி சோதிக்கிற, எனக்கு ஏன் நீ கஷ்டத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லி போய் நிக்கிறான். எப்படி பார்த்தாலும் யார் ஒருத்தன் புண்ணியவானா இருக்கானோ அவன் கடவுளுடைய கை தன்னுடைய வாழ்க்கையில இருக்குங்கிறத புரிஞ்சு செயல்படுவான். கடவுள் என்னுடைய வாழ்க்கையில எனக்கான விஷயங்களை அவர் பார்த்துக்கிறார், எனக்கு நல்லது நடக்கும் போது அதை அவர் பார்த்துக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு நல்ல மனிதர்கள் கிட்ட இருக்கும். இன்னைக்கு யாரும் அந்த மாதிரி எந்த ராஜாக்களும் நினைக்கிறது கிடையாது, எந்த மன்னர்களும். அதாவது மன்னர்கள் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், பிரதமர்கள், இவங்க ஜனாதிபதிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க பெரிய பெரிய பதவியில. ஒரு நாட்டுக்குள்ளார பல மாநிலங்கள் இருக்கலாம், அதுல பலர் பதவியில இருக்காங்க. அவங்க யாரும் நினைக்கிறது இல்லை எனக்கு இருக்கக்கூடிய இந்த ராஜபோக வாழ்க்கை இதெல்லாம் கடவுளுடைய கருணையினால வந்தது அப்படின்னு, கிருஷ்ணருடைய கருணையினால வந்தது. சில நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்க முதல்ல இந்த பாயிண்ட் வரலாம். அதாவது நிறைய பேர் கடவுளுடைய கை அங்க இருக்கிறத மறுக்கிறாங்க. கடின உழைப்பிற்கு இணை வேறு எதுவும் இல்லை, உழைப்பே உயர்வு தரும், இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள்லாம் நம்ம அங்கங்க பாக்குறோம். கடின உழைப்பிற்கு ஈடு இணை வேறு ஏதும் இல்லை, உழைப்பே உயர்வு தரும், உழைத்தவன் உயர்வு பெறுவான். அது மாதிரி ஊருப்பட்ட இது போடுவோம். எத்தனையோ விஷயங்கள் இருக்கும், எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி கடவுளுடைய கை இருக்கு. அதை ஒருத்தன் புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய கருணையினாலதான் ஒருத்தனுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்குது. அவன் முயற்சி செய்யலாம், ஆனா கடவுளுடைய கருணை அங்க இல்லை அப்படின்னா, அவருடைய கை அங்க இல்லை அப்படின்னா அவன் வெற்றி அடைய முடியாது. நான் ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்யலாம், கடவுள் அதுக்கு அனுமதி கொடுக்காத பட்சத்துல நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் அதுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அது நடக்காது. கடவுளுடைய கருணை இருந்தது அப்படின்னா எவ்வளவுதான் சாதகமான சூழ்நிலை இல்லைனாலும் அந்த செயல் நடக்கும்.
பிரபுபா தான் இங்க உதாரணம் கொடுக்கிறார். ஒரு நோயாளி இருக்கான். அந்த நோயாளி சில நேரங்களில் நம்ம பார்க்கிறோம், பெரிய பெரிய மருத்துவமனையில பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் முயற்சி பண்ணி அவனை குணப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா குணமே ஆகாது, செத்து போயிடுவான். ஆனா அதே நோயாளி சில நேரங்களில் ஏதாவது எளிமையா ஏதாவது ஒரு சில மருத்துவமனையில இருப்பான், அவன் குணமாகலாம். அதே நோய் உள்ளவன் அல்ல, அதை விட இன்னும் தீவிரமான நோய் உள்ளவன், அவன் கூட சில நேரங்கள்ல அந்த மருத்துவமனையில இருந்து விடுதலையாகி வெளில வரலாம், அதாவது குணமாகி வெளியில வரலாம். இப்ப இதுல இருந்து கடவுளுடைய கை இருக்கிறத பொதுவா எல்லாருமே உணரலாம். நிறைய டாக்டர்கள்லாம் கூட சொல்லுவாங்க, என்னால ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எல்லாம் இனிமேட்டு அவன் விட்ட வழிதான். இது நிறைய இடங்கள்ல நம்ம சொல்றது பார்ப்போம். ஸோ அது பிரகாரம் குணமாகும் போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நன்றி சொல்லாதீங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இப்படி சொல்லக்கூடிய மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் இந்தியாவில். அதிர்ஷ்டவசமா இன்னும் நிறைய பக்தர்கள் அந்த மாதிரி, நிறைய மருத்துவர்கள் அந்த மாதிரி கடவுள்னா என்ன ஏது இதெல்லாம் தெரியாது, இருந்தாலும் சொல்லுவாங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, கடவுளை பற்றி அறிவு இருக்கோ இல்லையோ ஆனா கடவுளுக்கு நன்றி சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா சில நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு சில அயோக்கியர்கள் என்ன பண்றாங்கன்னா, கடவுள் அப்படி இருக்கிறதே மறுத்தர்றாங்க. பலர் நாத்திகர்கள் மட்டும் இல்லாம பேரளவுல ஆஸ்திகர்கள்னு தங்களை காட்டிக்கிறாங்க. நிறைய பேர் தன்னை ஆத்திகன்னு சொல்லிப்பான், நானும் சுவாமி அப்படின்னு சொல்லி வேஷம் போட்டுப்பான். அந்த வேஷக்கார அயோக்கியர்கள் ஏமாற்றுக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவானா, கடவுளை நீ நம்ப தேவையில்ல, தன் கையே தனக்கு உதவி, நீ வேலை செஞ்சு நீ அனுபவிக்கலாம், நீ இதை பயிற்சி பண்ணு அதை பயிற்சி பண்ணு, நீயே கடவுள் ஆயிடலாம், கடவுளை ஏன் நீ நம்பின்னு இருக்க, வெளியில இருக்கிற கடவுளை தேடாத, உனக்குள்ளார இருக்கிற கடவுளை தேடு. இப்படியெல்லாம் பல அயோக்கியர்கள் கடவுள் கிட்ட இருந்து மக்களை திசை திருப்புவாங்க. ஸ்ரீல பிரபுபாத் இங்க மேற்கோள் காட்டுறார் தன்னுடைய பொருளுரையில, இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு சன்னியாசியும் கூட சிகாகோ நகரத்தில் சென்று சொற்பொழிவாற்றும் பொழுது பரமபுருஷரின் அருளை மறுத்தே பேசினார். இது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், சுவாமி விவேகானந்தா. இந்தியாவில் ஏதோ சில காரணத்தினால, அரசியல் காரணங்கள்னால, ஏதோ சில காரணங்கள்னால அவர் ஒரு பெரிய சுவாமி ஆக்கிட்டாங்க. ஆனா உண்மையில நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, விவேகானந்தருடைய கொள்கைகள் முற்றிலுமா பகவத்கீதை பாகவதத்துக்கு முரண்பாடானதா இருக்கு. நிறைய பேர் இந்தியாவில் ஆன்மீகம் அப்படின்னு நினைச்சாலே உடனே அவங்க நினைக்கக்கூடியது சுவாமி விவேகானந்தர் சிகாகோ நகரத்துல போய் சொற்பொழிவாட்டினார், அதுதான் அவர் செஞ்ச ஒரே செயல். வேற எந்த விதத்துல பெருசா என்ன சாதிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணும் கிடையாது. பல அரசியல் காரணங்களோட சேர்ந்து அவர் சிகாகோவுக்கு போனார், இந்து மதத்தை பத்தி பேசினார். பேசி முடிச்சரி எல்லாரும் கை தட்டினாங்க, எதுக்காக கை தட்டினாங்கன்னு தெரியல, ஆனா பேசி முடிச்சரி எல்லாரும் கை தட்டினாங்க. இவ்வளவுதான் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் ஒருத்தர் ரெண்டு பேர் யாரையாவது ஹிந்து மதத்துக்கோ, அவங்க ஹிந்துனா என்னங்கிறது தெரியாது, இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் இந்து மதத்துக்கோ இல்ல வேத கலாச்சாரத்தையோ பின்பற்ற மாதிரி கூட்டிட்டு வந்தாங்களா அப்படின்னா கிடையாது. யாரையுமே யாருடைய இதயத்தையும் மாற்றக்கூடியதா இல்ல. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கூட்டிட்டு வந்தார், அதுதான் அவருடைய சக்சஸ். வேற எந்த ஒரு வெற்றியும் கிடையாது. ஆனா இந்தியாவில் ஒரு சிகாகோல போய் பேசினார், அதனால ஒரு பெரிய சன்னியாசி, ஒரு பெரிய மத குரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில இருந்துன்னு இருக்கு. உண்மையா பார்த்தோம் அப்படின்னா விவேகானந்தர் செஞ்சதை காட்டிலும் பல மடங்கு ஸ்ரீல பிரபுபாத் செஞ்சிருக்கார். லட்சக்கணக்கான பேரை பக்தர்கள் ஆக்கினார், லட்சக்கணக்கான பேரை இந்திய கலாச்சாரத்தை பின்பற்ற வச்சார். அன்னைக்கு நேற்று இல்லை, இன்றைக்கு வரைக்கும். இன்னைக்கு ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்னா எங்கேயுமே எதுவுமே கிடையாது, ஏறக்குறைய அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனாலும் மக்கள் விவேகானந்தர் அப்படின்னா ஒரு பெரிய மதிப்போட இருக்கிறாங்க. ஆனா ஸ்ரீல பிரபுபாத் பத்தி தெரியல யாருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்ரீல பிரபுபாத் தன்னந்தனியா, அவரை யாரும் மன்னர் அனுப்பி வைக்கல,
சுவாமி விவேகானந்தரை ஒரு ராஜா அனுப்பி வச்சார். பிரபுபாதர் அப்படி யாரும் அனுப்பி வைக்கல. பிரபுபாதர் ஒரு பணக்கார பெண் அனுப்பி வச்சாங்க. ஆனா அது ஒரு பெரிய அளவுல அனுப்பி வைக்கல. பிரபுபா ஒரு சரக்கு கப்பல்ல போனார். கையில பைசா கிடையாது. பைசா கிடையாதுன்னா 40 ரூபாய் இருந்தது. ஆனா 1 சென்ட் கூட கிடையாது. அந்த 40 ரூபாங்கிறது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாது, ஒரு வெள்ளை காகிதம் மாதிரி, அவ்வளவுதான். ஏன்னா ரூபாய் அவர் டாலரா மாத்தவும் இல்லை. டாலருக்கு தான் அங்க மதிப்பு, ரூபாய்க்கு எந்த மதிப்பும் கிடையாது. இப்ப இருக்கிற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் அப்பெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. சோ அவர் கையில இருந்த 40 ரூபா வெறும் பேப்பரா அவர்கிட்ட இருந்தது. மறுபடியும் அவர் எப்ப இந்தியாவுக்கு டெல்லிக்கு வந்தாரோ அப்ப டெல்லி விமான நிலையத்தில இருந்து பிருந்தாவனத்துக்கு போறதுக்கு அந்த 40 ரூபாய் செலவு பண்ணார். எந்த ஒரு பணமுமே இல்லாம ஸ்ரீல பிரபுபாதர் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் அங்க யாருமே அவருக்கு சப்போர்ட் கிடையாது. எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது. இடது பக்கம் போறதா வலது பக்கம் போறதான்னு கூட தெரியாது. தன்னம் தனியா அமெரிக்காவுக்கு போனார் ஸ்ரீல பிரபுபாதர். ஆனால் அவர் அங்கிருந்து வரும்போது லட்சக்கணக்கான பக்தர்களை உருவாக்கி வந்தார். அமெரிக்க உலகத்துல ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வந்தார். சிகாகோல இன்னைக்கும் போய் விவேகானந்தர் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு கிடையாது, ஈவன் எப்பவுமே யாருக்கும் ஒரு பிரபலமான நபர் கிடையாது அமெரிக்கால. இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இந்தியாவில இருந்து அந்த பிரபலங்கள் போய் இந்திய வம்சாவளி நிறைய பேர் அங்க தங்கி இருக்கிறதுனால மக்களுக்கு தெரியலாம். ஆனா நிறைய அமெரிக்கர்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஹரே கிருஷ்ணா இயக்கம்னா எல்லாருக்கும் தெரியும். எனிவே, அது எப்படி பார்த்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்ரீல பிரபுபா இங்க சொல்லக்கூடிய தத்துவ கருத்து என்ன அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் கடவுளுடைய அருளை மறுத்து பேசினார். அப்புறம் எங்க இருந்து கடவுள்னு சொல்ல முடியும் அவரை? அதாவது கடவுளை பின்பற்றக்கூடியவர் ஒரு ஆன்மீகவாதின்னு எப்படி சொல்ல முடியும்? பல பேர் நினைக்கிறாங்க சுவாமி விவேகானந்தர் ஒரு ஆன்மீகவாதின்னு. ஆனா உண்மையில பார்த்தோம்னா அவர் ஒரு ஆன்மீகவாதி கிடையாது. எந்த விதத்துல ஒரு ஆன்மீகவாதின்னு அவர் சொல்ல முடியும்? அவர் கடவுள் இருக்கிறத பத்தி பேசல. கடவுளை பத்தி எங்கேயாவது பேசியிருக்காரான்னு பார்த்தோம்னா கிடையாது. அவருடைய கொள்கையின் பிரகாரம் நீயும் கடவுள், எல்லாரும் கடவுள். அதனால கடவுள் தனிப்பட்ட ஒரு நபர் யாரும் கிடையாது. அது ஒரு விதத்துல அத்வைதவாதம் சங்கரர் கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா சங்கரர் கொடுத்த அத்வைதவாதத்துக்கும் விவேகானந்தர் பரப்பின விஷயங்களுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கு. சாதாரண அத்வைதிகள் கூட பார்த்தோம்னா அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் மதிப்பு அளிக்கலாம். ஏன்னா அத்வைதிகள் கூட அவங்களுக்கு தத்துவ ரீதியா நம்ம மதிப்பு கொடுக்கறது கிடையாது, முற்றிலும் அவங்கள எதிர்க்கிறோம். ஏன்னா இந்த ஜட உலகத்தை பொய்ன்னு சொல்றாங்க, கிருஷ்ணர் இருக்கிறத ஏற்றுக்கொள்றது கிடையாது, ஆன்மீக உலகம் ஒன்று இருக்கிறத ஏற்றுக்கொள்றது கிடையாது. அதனால சங்கரருடைய அத்வைதவாதத்தை நம்ம தத்துவ ரீதியா எதிர்க்கிறோம். ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், எல்லா விதமான வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எல்லாருமே சங்கரருடைய மாயாவாத பாஷ்யத்தை எதிர்த்து இருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு மாயாவாத பாஷ்ய சுனை சர்வஹோ நாஸ். யார் ஒருத்தர் மாயாவாத பாஷ்யத்தை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அழிஞ்சிடும். அப்ப மாயாவாதிகளுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இருந்தாலும் மாயாவாதிகளுக்கு சில நேரங்கள்ல நம்ம அவங்க சன்னியாசிகளா இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம். ஏன்னா அவங்க சன்னியாசத்தை கடைபிடிக்கிறாங்க, வேத கலாச்சாரத்தை பின்பற்றாங்க. அந்த விதத்துல நம்ம மரியாதை கொடுக்கலாம். ஆனா சுவாமி விவேகானந்தருக்கு அந்த மாதிரியான மரியாதை கூட கொடுப்பதற்கான அவசியம் கிடையாது. ஏன்னா முற்றிலும் தவறான கொள்கைகளை பிரச்சாரம் பண்ண அடுத்து அதை பத்தி பேசலாம். என்ன மாதிரியான தவறுகள் அவர் இழைத்தார் அப்படிங்கறத பார்க்கலாம். எந்த விதத்துல யாரெல்லாம் ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கிறாங்களோ அல்லது யாரெல்லாம் வேத கலாச்சாரத்தை பின்பற்றாங்களோ அவங்க யாருமே சுவாமி விவேகானந்தர் மேல கொஞ்சம் கூட நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கிறது சாத்தியம் இல்லை. யாராவது அப்படி நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னைக்கும் பகவத்கீதையை படிச்சது இல்லைன்னு அர்த்தம்.
பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், யாந்தி தேவ விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ரு விரதாக பூதானி யாந்தி பூதேஜ்ய யாந்தி மத்யாஜினோ பிமா. யார் தேவர்களை வழிபடுறாங்களோ, யார் எந்த தேவர்களை வழிபடுறாங்களோ அந்த தேவர்கள்ட்ட போறாங்க. யார் ஒருத்தர் பூத்தங்களை வழிபடுறாங்களோ அவங்க பூத்தங்கள்கிட்ட போறாங்க. யார் யாந்தி தேவ விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ரு வித்தாக, யார் பித்ருக்களை வழிபடுறாங்களோ அவங்க பித்ருக்கள்கிட்ட போறாங்க. யார் என்னை வழிபடுறாங்களோ அவங்க எங்கிட்ட வருவாங்கிறார். இது பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். நம்ம கிருஷ்ணரை வழிபட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட போகலாம், தேவர்களை வழிபட்டோம் அப்படின்னா தேவர்கள்ட்ட போகலாம். ஆனா சுவாமி விவேகானந்தர் சொல்றார், நீ யாரை வேணாலும் வழிபடலாம், ஒரே இடத்தை தான் போய் சேருவாய். யாரை வேணாலும் வழிபடலாங்கிறது மட்டும் இல்ல, நீ என்ன வேணாலும் செய்யலாம், உனக்கு எல்லாமே ஒரே இலக்கு தான். யார் ஒரு தன் பூஜை புனஸ்காரம் பக்தி அப்படிங்கிற செயலோட செயல்பட்டு கொண்டு இருக்கானோ அவனும் ஒரே இடத்துக்கு தான் போவான். இல்லை எவனாவது ஒருத்தன் மாமிசம் சாப்பிட்டு கண்டது கிடையாது எல்லா விதமான பழக்கத்தையும் ஈடுபட்டு இருக்கானோ அவனும் ஒரே இடத்துக்கு தான் போவான் அப்படின்னு சொல்றாங்க. எதோ மத் ததோ பத், எந்த பாதையில வேணாலும் நீ போலாம், எல்லா பாதையும் ஒரே இலக்கை தான் நோக்கி செல்லுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஆனா கிருஷ்ணர் கீதையில அதை சொல்ல. அதனால நம்ம கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்றதா சுவாமி விவேகானந்தரை ஏற்றுக்கொள்றதாங்கிறது நம்ம கையில இருக்கு. நம்ம சுவாமி விவேகானந்தரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அப்ப கிருஷ்ணரை நிராகரிக்கிறதா அர்த்தம். கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா சுவாமி விவேகானந்தரை அயோக்கியன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏமாற்றுக்காரன் ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் எளிமையான ஒரு நிலை. எதோ மத் ததோ பத், எல்லா பாதைகளும் ஒரே இலக்கை நோக்கி செல்கின்றன. நான் ரோட்ல நிக்கிறேன், இங்க இருந்து நான் டெல்லிக்கு எப்படி போறது? எப்படி வேணாலும் போ, எந்த பக்கம் வேணாலும் போ, டெல்லிக்கு தான் போய் சேருவேன் அப்படின்னா இது சாதாரண சின்ன குழந்தை கூட தெரியும் இது முட்டாள்தனமானதுன்னு. பகவத்கீதை எதுக்கு நீ படிக்கணும்? பகவத்கீதை படிக்க தேவையில்ல, நீ ஃபுட்பால் விளையாடலாம். ஃபுட்பால் விளையாடுறது மூலமா உனக்கு பகவத்கீதை படிக்கிறத காட்டிலும் நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா ஃபுட்பால் விளையாண்டினா உன்னுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும், அதன் மூலமா நீ நல்லா இருக்கும். எதுக்கு நீ துளசிக்கு தண்ணி ஊத்துற? அதுக்கு துளசிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு பதிலாக கத்திரிக்காய்க்கு தண்ணி ஊத்தலாம், ஏதாவது கொஞ்சம் காயாவது வரும். துளசிக்கு தண்ணி ஊத்தி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் விவேகானந்தருடைய புரட்சிகரமான வார்த்தைகள். மக்கள் நினைக்கிறாங்க புரட்சிகரமான வார்த்தைகள் அப்படின்னு, ஆனா சாஸ்திர பிரகாரம் பார்த்தோம்னா முட்டாள்தனமான வார்த்தைகள். அவர் சொல்றார், நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யணும், சமுதாயத்துக்கு சேவை பண்ணணும். இந்த உலகமே பொய்ன்னு சொல்ற, இந்த உலகத்துல நீ எதுக்கு சேவை பண்ணணும்? உன்னுடைய கொள்கையின் பிரகாரம் இந்த உலகமே பொய், இந்த பொய்யான உலகத்துல நீ ஏன் பொய்யான மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது. ஏழைகள் எல்லாம் தரித்திர நாராயணன் சொல்லுவாங்க. எல்லாருமே நாராயணன், நீயும் நாராயணன் நானும் நாராயணன், எல்லாருமே நாராயணன். ஆனா ஏழைகள் தரித்திர நாராயணன், அவன் பாவம் ஏழை நாராயணன். இந்த ஏழை நாராயணனுக்கு நம்ம போய் உதவி செய்யணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவனுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும். இது சமூக சேவையா? இது முறையான கொள்கையா? யோசிச்சு பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய பைத்தியக்காரத்தனம் தெரியும். ஆனா மக்கள் முட்டாள்களா இருக்கிறதுனால எத்தனையோ பேர் முட்டாள்களை ஏற்றுக்கொள்றாங்க, எத்தனையோ ஏமாற்றுக்காரர்களை ஏற்றுக்கொள்றாங்க. கடவுளுடைய கை இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள்ல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்காம பேசக்கூடிய நபர்களை கூட நிறைய பேர் ஏற்றுக்கிறாங்க. நிறைய பேர் பார்க்கலாம், இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களும் ஊருப்பட்ட பேர் இருக்காங்க. எவனும் கடவுளை பத்தி பேசுறது கிடையாது. எவன் கடவுளை பத்தி பேசுறான்? யாரும் கடவுளை பத்தி பேசுறது கிடையாது. அப்படியே கடவுளை பத்தி பேசினா நான் தான் அந்த கடவுள்ன்றான். அயோக்கியர்கள், அயோக்கியர்கள், ஏமாற்றுக்காரர்கள். என்ன மாதிரியான கொடுமையான வார்த்தையில சொன்னா கூட உண்மையில அது அவனுக்கு பொருந்தக்கூடியது கிடையாது. ஏன்னா அதை விட மோசமானவன். எவ்வளவுதான் மோசமா இந்த நபர்கள்லாம் திட்டினா கூட அது அவனுக்கு பத்தாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அப்படிதான் இருக்காங்க. தங்களையே குருக்கள்னு சொல்லிக்கிறாங்க, தங்களையே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. பாகவதம் சொல்லுது, யார் ஒருத்தர் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை
இந்த பௌதிக சம்சார சாகரத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கான தகுதி இல்லையோ அவங்க குருவாக கூடாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் தன்னையே குருன்னு சொல்லிப்பாங்க. ஆனா கடவுள் இருக்கிறத பத்தி மறுத்துருவாங்க, கடவுளை பத்தி பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நபர்கள் பார்த்தோம்னா பொதுவா அவங்க கிட்ட நல்ல குணங்கள் எதுவுமே இருக்காது. நல்ல குணங்கள் அப்படின்னா வெளியில பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரி நடிக்கலாம், ஆனா உள்ள பார்த்தோம் அப்படின்னா கண்டது கடைது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மறுபடி சுவாமி விவேகானந்தரை எடுத்துட்டோம்னா அவர் ஒரு மாமிசம் சாப்பிடக்கூடியவர். இது பொதுவா யாருக்கும் தெரியாது. சொன்னோம்னா எல்லாம் ஆச்சரியப்படுவோம், விவேகானந்தர் மாமிசம் சாப்பிடுவாரா? நிச்சயமா சாதாரணமா சாப்பிடக்கூடிய மாமிசம் சாப்பிடுறது அப்படிங்கிறது அவருடைய சாதாரண ஒரு பழக்கம். அப்புறம் எங்க இருந்த ஒரு சன்னியாசி, அப்புறம் எங்க இருந்த ஒரு சுவாமி, அப்புறம் எங்க இருந்த ஒரு ஆன்மீகவாதி? எந்த விதத்துல ஒரு ஆன்மீகவாதியை அவர் எடுத்துக்க முடியும்? தென்னிந்தியால பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட இன்னும் கலாச்சாரம் கொஞ்சம் இருக்கு. அதனால தென்னிந்தியால இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண இயக்கத்தை சார்ந்த சுவாமிகள்லாம் கொஞ்சம் மாமிசம் சாப்பிடாத மாதிரி இருப்பாங்க. ஆனா கல்கத்தால போனோம் அப்படின்னா எல்லாரும் மாமிசம் சாப்பிடுவான். கல்கத்தால இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மிஷன் அவங்க உள்ளே அங்க ஒரு சிக்கன் ஃபார்ம் வச்சிருக்காங்க, கோழி பண்ணை வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? கோழி பண்ணை சாப்பிடுறதுக்கு தான், வேற எதுக்கு? மாமிசம் சாப்பிடுவாங்க, போதை வஸ்துக்கள் எடுத்துப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா புகைப்பிடிப்பார்கள், புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. ராமகிருஷ்ணா விவேகானந்தருடைய பேரளவிலான குரு அவர் பாத்தீங்கன்னா நரமாமிசம் சாப்பிட்டவர். நரமாமிசம்னா மனுஷனை சாப்பிடுறது. தந்திரா பயிற்சி பண்ணும்போது அதனுடைய பயிற்சிகள்ல ஒன்று நரமாமிசம் சாப்பிடுறது. நரமாமிசம் சாப்பிடுறாங்க. சத்துவ குணத்துல கிடையாது, பேரளவுல பரமஹம்சர் எல்லாத்தையும் தாண்டினவன் அப்படிங்கறத காட்டணுங்கிறதுக்காக நரமாமிசம் சாப்பிடுறது, மனிதனுடைய கழிவுகளை சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் கீழ்த்தரமான ஆன்மீகத்துக்கு முற்றிலும் புறம்பான விஷயத்துல செயல்பட்டு வந்தாங்க. ஆனா மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் சொன்னோம்னா ஆச்சரியமா போவாங்க, அப்படியா? இதெல்லாம் சொன்னா யாரும் விவேகானந்தர் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா அதனால அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. உண்மைதான். உண்மையான ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிறவங்க கடவுள் கிருஷ்ணர் இருக்கார், அவர் தன்னுடைய பக்தர்களை பாதுகாக்கின்றார். இந்த பொருளுரை நம்ம படிக்கும்போது கிருஷ்ணர் நன்மையை செய்கிறார், அதனால நம்ம கிருஷ்ணர்கிட்ட கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம். ஆனா உண்மையில கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை பாதுகாக்கிறார். பல நேரங்கள்ல கிருஷ்ணராலேயே துன்பம் கூட வந்தது யுதிஷ்ட மகாராஜுக்கு. ஆனாலும் யுதிஷ்ட மகாராஜ் அதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ளாம கிருஷ்ணர் அவருக்கு என்ன நன்மைகள் செய்தார் அப்படிங்கிறத யோசிக்கிறார். அவர் கடவுளுடைய இருப்பை மறுக்க கிடையாது, அவர் எல்லோரையும் கடவுளாக சொல்ல கிடையாது, பிரஜைகளை கடவுளா சொல்ல கிடையாது, ஏழைகளை கடவுளா சொல்ல கிடையாது. அவர் கடவுள் இருக்கிறத எப்பவுமே நினைச்சார். அத்தகைய விஷயத்தை தான் நம்மளும் பின்பற்றணும். நம்ம பின்பற்ற வேண்டியது யுதிஷ்ட மகாராஜரை போன்ற மகாஜனங்களை பின்பற்றணும், விவேகானந்தரை போன்ற அயோக்கியர்களை அல்ல. ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சூழ்நிலையில சொல்லலாம். சில சூழ்நிலையில விவேகானந்தர் அந்த மாதிரி சொல்லி இருக்கலாம். துளசிக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, கங்கையில குளிக்க வேண்டியதில்லை, பகவத்கீதை படிக்க தேவையில்லை. எந்த சூழ்நிலைக்குமே அது பொருந்தாது, எந்த சூழ்நிலைக்குமே அது பொருந்தாது. எல்லா சூழ்நிலையுமே கங்கையில குளிக்கிறதுங்கிறது ஒருத்தனுக்கு பல மடங்கு நன்மையை தரும். எந்த சூழ்நிலையும் பகவத்கீதையை படிக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு பல மடங்கு நன்மையை தரும். எல்லா சூழ்நிலையிலுமே துளசிக்கு தண்ணி ஊத்துறது அப்படிங்கிறது பல மடங்கு நன்மையை தரும். அதை பத்தி அறியாமையின் காரணத்தினால அவர் சொன்னார். எந்த சூழ்நிலையும் மாமிசம் சாப்பிட்டார், எல்லா சூழ்நிலையிலையும். ஏன் புகைப்பிடித்தார்? எல்லா சூழ்நிலைகளிலும்.
புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமுடையவர் ஒரு ஆன்மீகவாதியா? மக்கள் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. ஆனா ஆன்மீகவாதின்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். சன்னியாசின்னு எப்படி எடுத்துக்கொள்றது? கண்டிப்பா நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. பேரளவிலான சன்னியாசி, வெளியில சன்னியாச வேஷம் போட்டிருந்தாங்க, சன்னியாசின்னு நிச்சயமா ஏற்றுக்கொள்றது கிடையாது. வெளிய சன்னியாசின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா சன்னியாசம் சுவாமி, பேருதான் சுவாமி. சுவாமி அப்படின்னா புலன்களை கட்டுப்படுத்தியவர். சன்னியாசம் வாங்கறதுனால மட்டும் ஒருத்தன் சன்னியாசி ஆயிடுறது கிடையாது. சன்னியாசத்தை பயிற்சி பண்றதுனாலதான் ஒருத்தன் உண்மையான சன்னியாசியா அழைக்கப்படுறான். அதனால வைஷ்ணவர்கள் அத்தகைய சன்னியாசிகளை ஏற்றுக்கொள்றது கிடையாது. மாயாவாத சன்னியாசிகளை குறைஞ்சபட்சம் நம்ம சன்னியாசிகளா ஏற்றுக்கொள்றோம். மாயாவாத அத்வைத சன்னியாசிகள் அவங்களுடைய கொள்கையோட நம்ம ஒத்து போறது. அதான் முதல்ல சொன்னேன், அவங்களுடைய கொள்கையை நம்ம ஆச்சாரியர்கள் எதிர்க்கிறாங்க. ஆனா வேத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள், சாஸ்திரங்களை படிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற விஷயத்துல அவங்களுக்கு மரியாதை நமக்கு செலுத்துறோம், ஓரளவுக்கு மரியாதை செலுத்துறோம். ஆனா இந்த மாதிரி நபர்கள் சுவாமி விவேகானந்தர் மட்டும் கிடையாது, இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. ரவிசங்கர், ஆஷாராம் பாபு, சுவாமி நித்யானந்தா, அம்மா, எவ்வளவு பேர் இருக்காங்க. அளவு கிடையவே, எண்ணிக்கை போயிட்டே இருக்கும். பேர் சொன்னோம்னா எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். யாரெல்லாம் கிருஷ்ணரை புறக்கணிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கிருஷ்ணரால இது நடக்குதுங்கிறத சொல்லி தரலையோ, அவங்க எல்லாருமே இந்த கேடர் தான். எந்த ஒரு மதிப்பும் கொடுக்க வேண்டியது. சாய்பாபா மறந்துட்டோமே, ஐயக்கர்கள் எல்லாரும். இயேசு கிறிஸ்து அவர் சிபாரிசு பண்ணியிருக்கார் இக்கட்டமான சூழ்நிலையில மீன் சாப்பிட சொல்லி. சோ அது புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமா? பிரச்சனை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரொம்ப தாழ்ந்த மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அந்த மக்களுக்கு அவர் சில நேரங்கள்ல மாமிசம் சாப்பிடுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கலாம். ஆனா அதுவும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா அதற்கான சரியான ஆதாரம் கிடையாது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்திருக்கார், கொல்லாதிருப்பாயாக அப்படின்னு. கொலை செய்யக்கூடாது, உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். உயிர்களை கொல்லக்கூடாதுன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். அது தெளிவா இருக்கு. இருந்தாலும் சில சூழ்நிலைகளை வேத கலாச்சாரத்திலையும் அனுமதிக்கப்படுது. வேத கலாச்சாரம், ஏன் இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசணும்? வேத கலாச்சாரத்திலே மாமிசம் சாப்பிடுறது அப்படிங்கிறது சிலருக்கு, தமோ குணத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அனுமதிக்கப்படுது சில சூழ்நிலைகளுக்கு மத்தியில. எந்த சூழ்நிலைகள்ல? மாசத்துல ஒரு நாள், குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி பலி கொடுத்து அதன் மூலமா மாமிசம் சாப்பிடுறது அனுமதிக்கப்படுது. ஆனா அவர் அப்படி செஞ்சாரானா கிடையாது. இல்ல நீங்க இயேசு கிறிஸ்துவ எடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் இல்லாத சூழ்நிலையில சாப்பிட சொல்லி இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாதப்ப சொல்லி இருக்கலாம். சில பிரபுபாத் கூட சொன்னார், எதுவுமே கிடைக்கலன்னா ஒருத்தன் மாமிசம் சாப்பிடலாம். எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, ஒருத்தன் பட்னியில சாக போறான் அப்படின்னா அந்த சூழ்நிலையில வேணா இதை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நம்மளுடைய இயக்கத்துல கிடையாது, ஆனா பொதுவா மக்கள் கிட்ட எதுவுமே கிடைக்கலன்னா அனுமதிக்கலாம் அப்படின்னா சாக போறாங்கிற விஷயத்துல அனுமதிக்கலாம். ஆனா சுவாமி விவேகானந்தர் அப்படி மாமிசம் சாப்பிட்டாரா? நிச்சயமா கிடையாது. புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் மாமிசம் சாப்பிட்டாங்க. நிச்சயமா அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இன்னொன்னு என்னன்னா, வேத கலாச்சாரத்தினுடைய பிரதிநிதியாக ஒரு சன்னியாசியாக இருக்கக்கூடியவர் அப்படி செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இயேசு தன்னை சன்னியாசியாக காட்டிக்கொள்ளவில்லை, அவர் வேத கலாச்சாரத்தை எடுத்து சொல்லவும் கிடையாது. அதனால அவர் சில விஷயங்களை அனுமதி கொடுக்கலாம்.
இவர் தன்னை ஒரு சன்னியாசியாக காட்டிக்கொண்டார். அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் நிச்சயமா அனுமதிக்கப்படுறது கிடையாது. வேற ஏதாவது கேள்வி? ओके, हरे कृष्ण। श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय।